நம்ம பனையூர் வீட்டிலிருந்து கிளம்பி பட்டினம்பாக்கம் இல்லத்தில் சென்று அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சதா ஒரு தகவல் இருக்கு. இல்ல இந்த கட்சியோட பேரே தமிழக வெற்றி கழகம்னு வைக்கிற போதெல்லாம் தகவல் வெற்றி கழகம்னு வைக்கலாம். ஏன்னா இந்த கட்சியில இருந்து மட்டும்தான் எல்லாமே தகவலாவே வெளியில வரும். விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறதாக தகவல் பார்த்தா அது உண்மையாயிருக்கும். விஜய் வந்து மாநாடு மதுரையில் நடத்த போவதாக தகவல் பார்த்தா அது உண்மையாயிருக்கும். விஜய் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. இது எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயமா. மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் போகவிருக்கிறார். முழு நேர கரூர் செல்ல இருப்பதாக தகவல். அப்படிதான் எல்லாமே மாறுச்சு. அந்த டேட்ல ஒரு வடசென்னை போக வேண்டியது. அதெல்லாம் வடசென்னைக்கு தான் போவாருன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா கரூருக்கு போனாரு. அது மாதிரி எல்லாமே இப்ப இன்னொரு ஆமா இப்ப இன்னைக்கு ஒரு தகவல் வருது. வேணா அது உறுதியாகலாம். நீங்க வேணா பாருங்க. நமக்கு கிடைச்ச தகவல். கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஹெலிகாப்டர் நிறுவன ஏஜென்சிட்ட போயிட்டு விஜய்க்கு ஹெலிகாப்டர் வேணும் 1 வருஷத்துக்கு வாடகைக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல எங்கிட்ட இருக்கிற ஹெலிகாப்டர் வந்து சும்மா சோக்கு தான், மேலே ஏறி இறங்கிடும் அவ்வளோதான், ரொம்ப தூரம்லாம் அதில் பயணம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி அப்படியான்னு சொல்லிட்டு துபாயில் இருக்கிற ஒரு ஹெலிகாப்டர் ஏஜென்சிட்ட போயிட்டு கொட்டேஷன் கொடுங்க, எங்களுக்கு வந்து 1 இயருக்கு வாடகைக்கு வேணும். எப்படி ஜெயலலிதா வந்து ஹெலிகாப்டர்லேயே தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஜான் பற்ற வச்சிருக்காரு. அதனால இப்போ கொட்டேஷன் கேட்டிருக்கிறதா தகவல் அப்படின்னு வந்திருக்கு. நிச்சயமா இது உறுதியாகும். நிச்சயமா இது உறுதியாகும். செய்யக்கூடிய ஆள் தான். இனிமே என்ன ஆகும்னா இந்த அணில் கூட்டம்லாம் கீழேயே கத்திட்டு இருந்தவங்களாம் இனிமேல் வானத்தை பார்த்து கத்துவாங்க. ஜெயலலிதா அம்மா மேலே போகும்போது இங்கே கீழே தரையை போட்டு தொட்டு கும்பிட்டவங்க தானே இவங்க. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.